எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு ஒரு உதாரணமே சொல்லிடுறேன். 2021 என்னோட தேர்தல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். இந்த விசிகே கம்யூனிஸ்ட் தோழர்களா இருக்கான் பாருங்க, எந்த செலவு பண்ணாம ஜெயிச்சாங்க. அதை நான் உறுதியா சொல்றேன். செலவு பண்ணாம ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குவாங்க. காசு இருந்தா தான் ஜெயிக்க முடியும், அவங்க மிகப்பெரிய ஆளுன்னு கிடையவே கிடையாது. நம்மளுடைய தலைவருடைய பிரச்சாரம் போதும். ஒரு உண்மையான தலைவர் புதுசா வந்துட்டாருங்கிற பிரச்சாரம் போதும், மக்கள் சந்திப்பு போதும். 2 நாள் பேரதிர்வுகளை கோயம்புத்தூர் உருவாக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்க ஜனவரியில் எழுதி வச்சுக்கோங்க, முதன்மை கட்சியா எடுத்த உடனே சர்வே ரிப்போர்ட்ல தலைவர் 45% 50% ஃபர்ஸ்ட்ல போய் நின்றுட்டு போயிட்டே இருப்பாரு. நம்மளுடைய குறிக்கோள் என்னன்னா, எதையும் கடக்காம ஒரே குறிக்கோள், ஒரே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். 100 மீட்டர்ஸ்ல உசேன் போல்ட் ஒரு ட்ராக் எடுத்து எப்படி நம்ம ரேஸ்ல அடிப்போமோ, பின்னாடி இருக்கிறவன், சைடில் இருக்கிறவன், முன்னாடி இருக்கிறவன், மற்றவங்களாம் 72 வயசு ஆயிடுச்சு, ஓடவே முடியாது. நம்ம தலைவர் ஓட ஆரம்பிச்சாரு, முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அந்த அளவிற்கு நமக்கு வலிமை இருக்கு. அந்த வலிமையை இந்த புக்ஸ், இந்த டேட்டா, கடந்த கால டேட்டா பிளஸ் அடுத்த பிரசன்டேஷன், அடுத்த ஒரு புக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு அந்த பென்ட்ரைவ், இந்த பென்ட்ரைவோட காப்பீஸ் எல்லாமே மாவட்ட செயலர் மூலமா உங்களுக்கு வந்து சேரும். அந்த பென்ட்ரைவ் மட்டும் கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி உள்ளடங்கிய 20 கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிகள். கோயம்புத்தூர்ல இப்ப லேட்டஸ்டா எலெக்ஷன் கமிஷன் என்ன வாக்காளர்களை டிக்ளேர் பண்ணியிருக்காங்களோ அதோடைய ஒட்டுமொத்த தரவுகள் டேட்டா உங்களுக்கு இப்ப தலைவர் அவர்கள் எல்லா மாவட்ட செயலருக்கும் கொடுப்பாரு. இதோட நம்ம பிரசன்டேஷன்ல இப்ப சந்திப்போம். வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கும் தலைவருக்கும் என்னோட நன்றி, வணக்கம். பூத் கமிட்டி புத்தகம் ஒரு அறிவு சுரங்கம். அந்த பென்டிரைவில் எலக்ட்ரானிக் டேட்டா உங்களுக்காக காத்திருக்கு. இதையெல்லாம் முறைப்படி தலைவர் அவர்களினுடைய திருக்கரங்களால் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். நாளைய தீர்ப்பை இவர்களும் நீங்களும் உறுதி செய்ய போகிற தருணம் இது. முதலில் தலைவர் அவர்களின் கரங்களால் கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு சம்பத்குமார் அவர்கள் இந்த புத்தகத்தை பெற்றுக் கொள்கிறார்.